இந்த படத்துல வர்ற ஹீரோ விண்ணை தாண்டி வருவாயா மூவிய பார்த்துட்டு இவர் பண்ற லூட்டி இருக்கே எப்பா, இதெல்லாம் விட அர்ஷத் கான் பண்ற காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. தியேட்டர்ல உள்ளவங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. 2025ல ரிலீஸ் ஆன ஆரோமலே இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம கதையோட ஹீரோ விண்ணை தாண்டி வருவாயா படம் பார்த்துட்டு இந்த மாதிரி லவ் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு மனசுல பல இமேஜினேஷன் பண்ணிட்டு ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் இது எல்லாத்துலயும் லவ் பண்றாரு. ஆனா எந்த பொண்ணு இவரை லவ் பண்ணல. அதனால ரொம்ப சேட் ஆகி வீட்டுல ஓரமா உட்கார்ந்துருக்காரு. இத பாத்துட்டு இருக்க உங்க அப்பா அம்மா, ஏன்பா இப்படி உட்கார்ந்துருக்க, வேலைக்கு ஏதாவது போ அப்படின்னு வேலைக்கு அனுப்புறாங்க. ஆனா அது ஒரு மேட்ரிமோனி கம்பெனி. அதுல நம்மளுடைய ஹீரோயின் சீனியர் மேனேஜரா இருக்காங்க. உடனே நம்ம தலைவர் அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. கடைசியில இந்த லவ் சேர்ந்துச்சா இல்லையா, இந்த லவ்ல வர்ற பிரச்சனைகள் என்ன என்ன அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செமையா இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ கிஷன் தாஸ், டிவி கணேஷ், ஹர்ஷத் கான் இவங்க 3 பேரும் பண்ற காமெடி எல்லாம் தியேட்டரை தெறிக்க விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் எமோஷன். ஓவராலா சொல்லணும்னா ஒரு ஃபன் கலந்த ரொமான்டிக் மூவிங்க. இந்த மூவியை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.